Hello everyone, this is Soumya from AXN Infotic. Hope all are doing great. உங்க கஸ்டமருக்கு சேல்ஸ் ஆர்டர் ரைஸ் பண்ணிட்டீங்க, பட் அந்த ஆர்டருக்கு எவ்வளோ அமௌண்ட் பெண்டிங் இருக்குன்னு உங்களால ஈஸியா ரிப்போர்ட் ட்ராக் பண்ண முடியுமா? நார்மல் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்ல கஸ்டமர் வைஸ் அமௌண்ட் தெரியும், பட் அந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எந்த சேல்ஸ் ஆர்டருக்கு எகென்ஸ்டா இருக்குன்னு தெரியாது. அதே மாதிரி நார்மல் டேலி ஆர்டர்ஸ் ரிப்போர்ட்லயும் ஸ்டாக் பெண்டிங் அண்ட் பில் பெண்டிங்ஸ் ரிப்போர்ட் மட்டும்தான் ஷோ ஆகும். ஸோ ஆர்டர்ஸ் அதிகமா எடுக்கிற கன்சர்ன்ஸ்க்காகவே வி எஸ்பெஷலி பில்ட் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் அகெயின்ஸ்ட் சேல்ஸ் ஆர்டர் ஆட் ஆன். இதுல சிங்கிள் ஸ்கிரீன்லயே நீங்க பார்ட்டி வைஸ், கிளைண்ட் நம்பர், அமௌண்ட், எவ்வளோ அமௌண்ட் அதுக்கு எகெயின்ஸ்டா ரிசீவ் ஆயிருக்கு, பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ, கிரெடிட் டேஸ் என்ன அப்படிங்கிறதும் ஈஸியா ட்ராக் பண்ணிக்க முடியும். வாங்க இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு டேலி ஓப்பன் பண்ணிட்டு இந்த டிசிபி நான் லோட் பண்ணிட்டேன். இப்போ வவுச்சர்ஸ் போயிட்டு சேல்ஸ் ஆர்டர்ல நான் நியூவா ஒரு சேல்ஸ் ஆர்டர் ஒன்று ஜென்ரேட் பண்றேன். இப்போ அர்ஜித் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற கன்சர்னுக்கு நான் வந்து சேல்ஸ் ஆர்டர் ரைஸ் பண்றேன். ஆர்டர் நம்பர் 5 சேல்ஸ் என்ன ஐட்டம் அப்படின்னா, இப்போ ஏஸ் கம்ப்யூட்டர்ஸ்ல ஒரு குவான்டிட்டி வந்து 5 குவான்டிட்டி நான் வந்து எடுக்கிறேன். 1 லேக் இதோட சேல்ஸ் ஆர்டர் வேல்யூ சேவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரிப்போர்ட் வந்து எங்க ஷோ ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேட்வே ஆஃப் டேலில கீழேயே அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் அகெயின்ஸ்ட் சேல்ஸ் ஆர்டர்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கும். ஸோ இது ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே 1 நவம்பர் அன்னைக்கு 1 லேக்குக்கு ஆர்டர் ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். அண்ட் அமௌண்ட், பேலன்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 லேக், அதோட ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். அண்ட் இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஜஸ்ட் நான் வந்து நார்மலா ஒரு சேல்ஸ் வந்து ரைஸ் பண்றேன். F8 சேல்ஸ். இதுல சேம் அதே அர்ஜித் ட்ரேடர்ஸ். இந்த ஆர்டர் நம்பர்ல ஆர்டர் 5 அப்படிங்கிற ஆர்டர் நம்பரை வந்து நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். அண்ட் சேம் அதே மாதிரி நேம் ஆஃப் ஐட்டம், குவான்டிட்டி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ட்ராக் ஆகி வந்துருச்சு. இப்போ இதுல 5 ஆர்டர்ஸ்ல வந்து ரேட் வந்து 20,000, 1 லேக்குக்கு நான் அப்படியே வந்து பில் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பில்லை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அண்ட் இதுல ஏதாவது கிரெடிட் டேஸ் இருக்கு அப்படின்னா நீங்க 20 டேஸ், 30 டேஸ் அந்த மாதிரி கிரெடிட் டேஸும் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணிட்டு இப்போ இந்த பில்க்கு எகென்ஸ்டா அந்த பார்ட்டி ஒரு ஹாஃப் அமௌண்ட் வந்து நமக்கு பே பண்ணியிருக்காங்க. ஸோ F6 ரெசிப்ட் போயிட்டு அர்ஜித் ட்ரேடர்ஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கேஷா எனக்கு அர்ஜித் ட்ரேடர்ஸ் வந்து ஒரு ஹாஃப் அமௌண்ட் ஒரு 50,000 வந்து பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 50,000 என்ன டேட் அப்படின்னா ஒரு 2 நவம்பர் வந்து எனக்கு பே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். அண்ட் அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா இந்த பெண்டிங் பில்ஸ் ட்ராக் பண்ணிட்டு இதுல சேல்ஸ் ஆர்டர் நம்பர்னு ஒரு ட்ராக்கிங் வந்திருக்கும். இதுல நான் அந்த கரெக்டா அந்த ஆர்டர் நம்பரை ட்ராக் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா சேல்ஸ் ஆர்டர் அமௌண்ட் வந்து 1 லேக், அதுல நம்ம எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம்னா 50,000 ரிசீவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரிப்போர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் அகெயின்ஸ்ட் சேல்ஸ் ஆர்டர்ங்கிற ரிப்போர்ட்ல ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆயிருக்கும் வவுச்சர் நம்பர், டேட்டு, பார்ட்டி நேம் அண்ட் கிளைண்ட் நம்பர், அதே மாதிரி அமௌண்ட். டோட்டல் வேல்யூ 1 லேக். அதில் ரிசீவ்டு வவுச்சர் நம்பர் என்ன, ரிசீவ்டு டேட் என்ன, டேட் அன்னைக்கு நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், என்ன அமௌண்ட் 50,000 ரிசீவ் ஆயிருக்கு. அதே மாதிரி பேலன்ஸ் அமௌண்ட் என்ன அப்படின்னா 50,000 அண்ட் கிரெடிட் டேஸ் என்ன அண்ட் அதோட ஸ்டேட்டஸ் பெண்டிங். இதுவே ஃபுல்லா கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டாப்ல இருக்க மாதிரி பெய்டு அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு இதுல எடுத்துட்டு வந்திருக்கும். அண்ட் சைட்லயே காஸ்ட் சென்டர் வைஸ், கம்ப்ளீட்டட் ஒன்லி, பெண்டிங் ஸ்டேட்டஸ்ங்கிற மாதிரி மட்டும் ஃபில்டர் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கு. இதுல ஈஸியா நீங்க ஃபில்டர் பண்ணியும் ரிப்போர்ட்ஸை செக் பண்ணிக்க முடியும். ஒரு பிஸ்னஸ்ல அவுட்ஸ்டாண்டிங்கை ஜஸ்ட் பார்க்கறது மட்டும் இல்ல, ஆர்டர் வைஸ் ட்ராக் பண்ணி பேமெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஸ்மார்ட்டாக உங்கள் கம்பெனி அவுட்ஸ்டாண்டிங்கை மேனேஜ் பண்ணுங்க. டு பை திஸ் ஆட் ஆன் ஆர் ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் அவர் டீம் டீடைல்ஸ் இன் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். Follow and tap the bell icon for continuous tally tips. Thank you.